ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லோரும் ரொம்ப சேஃபாக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப சேஃபாக இருக்கேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு என்ன கிராஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாதாமோட இலை இருக்கு இல்லையா, நல்லா பெருசு பெருசாக அழகாக இருந்தது. இது வந்துட்டு நான் பறித்து எடுத்து வச்சுருந்தேன். இதை வச்சு ஏதாவது பண்ணலான்ட்டு, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நேம் எழுதலாம் இல்லை ஏதாவது பண்ணலான்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஸ்கெலிட்டன் லீஃப் மேக் பண்ணியிருப்போம். அது வந்துட்டு அரச மர இலையை வச்சு அதுவே அவ்வளோ அழகாக இருந்தது. சரி, இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இதில் மேக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். சரி, ட்ரை பண்ணி பார்த்துடலாம் எதுக்கு யோசிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பண்ண மாதிரியே இதையும் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறட்டும். இது வந்துட்டு பத்தல. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய டப்புக்கு வந்துட்டு மாற்றி வச்சுட்டேன். இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன். அது என்னன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அப்படியே தண்ணியை மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு தென்னை மட்டையும் அதுலேயும் செஞ்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருக்கேன். அதை தனியாக வேறு வீடியோவில் போடுறேன். சரி, ஒரே டப்புக்குள்ளே எல்லாத்தையும் ஊற வச்சுருந்தேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் மேலெல்லாம் ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட மாதக்கணக்காக இல்லை, ஒரு மாதம் கிட்ட ஆக போகுது. சரி, அதை பண்ணலான்னு அப்படியே விட்டுட்டேன். இதை வந்துட்டு இப்போ ஓகே நம்ம பண்ணி பார்க்கலாம். இதில் என்ன ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, வெறும் தண்ணியில் மட்டும் ஊற வச்சுட்டேன். நம்ம வந்துட்டு ஸ்கெல்டன் லீஃப் மேக் பண்ணும்போது அதில் பவுடர் போட்டிருந்தோம். அதாவது துணி பவுடர் போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். இதில் வந்துட்டு நான் போட மறந்துட்டேன். இப்போ தான் லைட்டாக தூவி விட்டேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வேறு போடலை, வருமா என்னன்னு டவுட்டால் தான் நான் உட்காந்து பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம அதை வந்துட்டு எந்த மாதிரி பண்ணோமோ அதே மாதிரியே நான் வந்துட்டு கம்பி நார் தான் எடுத்திருக்கேன். லேசாக தான் நான் வந்துட்டு தேய்ச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேய்க்க ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த மேலே இருக்க தோல் அழகாக வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கோவத்தில் நல்லா ஃபாஸ்ட்டாக அழுத்திட்டேன். லைட்டாக அப்படி கிழிஞ்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி ஒவ்வொரு இடத்துல நான் வந்துட்டு பண்ணி பார்த்தேன். இப்படி பண்ணும்போதே கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். சரி, ஸ்கெல்டன் லீஃப் வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இடையில வேறு தொட்டு எடுத்து பார்த்தேன். கொஞ்சம் கிழிஞ்சு தான் இருந்துச்சு. அந்த கேப்பு தான் அடியில் இருக்க தர தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் பெருசாகவே வந்துட்டு கேப் ஆகிடுச்சு. சரி, நானும் இடம் மாற்றி பண்ணி பார்த்தேன். ஒரு செகண்டில் இடையில வந்துட்டு வந்துச்சு. அதை நான் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். நம்ம வந்துட்டு பவுடர் போட்டிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி கிழிஞ்சிட்டே தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் கம்பி நார் வச்சு நல்லாவே தேய்ச்சிட்டேன். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டாகவும் தேய்ச்சி பார்த்தேன். அப்போதைக்கு லைட்டாக வந்தது. நம்ம வந்துட்டு ஊற வைக்கும்போதே பவுட்ரு போட்டிருந்தா ஒழுங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த இலை தான் கிழிஞ்சிட்டே இருக்கேன். நம்ம ஒரு 3 இலை ஊற வச்சோம். 2வது இலையை எடுத்து கூட பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஸ்லோவாக வந்துட்டு பண்ணி பார்த்தேன். இதில் பார்க்குறதுக்கு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிச்சிருக்கேன். அதனால தான் அப்படி இருக்குது. ஓரத்துலலாம் நல்லா ஊறியிருந்தனால கொஞ்சம் பிஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணி பார்த்தேன். லைட்டாக வந்தது. நம்ம வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பவுடரில் ஊற வச்சோம்னா கரெக்டாக இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இப்போ பாருங்களேன், பண்ணும்போது லைட்டாக வந்துட்டு கொஞ்சம் இந்த ஜல்லடை மாதிரி வந்துட்டு லைட்டாக தெரியுது. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கிடச்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், கொஞ்சம் ஜல்லடை மாதிரி உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லைட்டாக அந்த இடத்துலலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பவுட்ரு போட்டிருந்தா கண்டிப்பாக அது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு வெயிலில் வச்சு பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் காண்டாயிடுச்சு, வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுட்டேன். கொஞ்சம் கூட வரவே இல்லை. ஆனால் கண்டிப்பாக பவுடர் போட்டு நம்ம நீட்டாக ஊற வச்சு பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். 3வது இலையும் சரி, அதை ஏன் சும்மா தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி தூக்கி போட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒர்க்கே ஆகலை. பட் நான் ஒழுங்காக பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி பவுடர்லாம் போட்டு ஊற வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஒழுங்காக வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்திருக்கலாம். நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, இது இப்போதைக்கு வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இத்தனை நாள் ஊற வச்சதும் வேஸ்ட்டு. இது மாதிரி வேறு எந்த இலையில வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவில் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு இன்னொரு இலை ஊற வச்சுருக்கேன். அதுலேயும் பண்ணி பார்க்கலாம். இது லாஸ்ட்டில் அப்படியே செம்மையாக இருக்கும். பண்ணி பார்க்கலான்னு ரொம்பவே ஆசையாக இருந்தேன். கடைசியில் புட்டுக்கிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த மாதிரி இலையெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.